சிம்ம ராசினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிம்ம ராசினியர்களே, இந்த வாரம் இந்த திங்கட்கிழமை வரைகின்ற திங்கள் வரை இந்த ஒரு வாரத்திற்கு உங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும்? இது ஒரு பொதுவான பலன் தான். சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் எப்படி இருக்கும், ஜாதகப்படி பொதுவான பலன்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா சிம்ம ராசினர்களுக்கு இந்த ராசிக்கு ஆரம்பத்திலே, இந்த வாரத்தின் ஆரம்ப காலத்திலேயே ராசியிலே சந்திரன் சஞ்சாரம் பொதுவாக. அதனால் பொதுவாக நம்ம ஜென்மத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணால் அது நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாள். அதே மாதிரி சிம்ம ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனியும் சஞ்சாரம், ராகுவும் சஞ்சாரம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அமையப்பட்டிருக்கிற ஜாதகம் இப்போ அமைப்பு. இது இப்போ காலபுருஷ தத்துவத்தில் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனியும் ராகுவும் சஞ்சாரம். சிம்ம ராசிக்கு ஒரு என்னென்னா 11ஆம் இடத்தில் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய வீட்டில் குருவும் புதனும் சஞ்சாரம். பொதுவாக இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படி இருக்குன்னா, வருவாய் செலவு இரண்டும் சம பலமாக இருக்கும். காரணம் எப்படின்னா, 7ஆம் இடத்துல சனி சஞ்சாரம், நம்மளுக்கு வருகின்ற பணம் மெதுவாக வந்தாலும் அந்த பணத்தில்னால நம்மளுக்கு செலவுகள் பொதுவாக ஒரு நல்ல காரியத்துக்கு செய்யக்கூடிய செலவுகள் நடைபெறும். ஏன்னா நம்மளுக்கு தனக்காரகன் 11 லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நம்ம செலவு செய்கிற அந்த செலவுகள் எல்லாம் சுப செலவுகள் தான் மாறும். ஒரு கல்யாணமோ, இல்லை ஒரு வண்டி வாகனமோ, இல்லை ஒரு வீடு சம்மந்தப்பட்ட செலவோ, அந்த மாதிரி ஒரு சுப செலவாக அமையும். சில காரியங்கள் தடைகள் ஏற்பட்டாலும் அது ஒரு நல்ல விதமாக அமைந்து நல்ல விதமாக முடியும். பொதுவாக இந்த சிம்ம ராசினர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. ஜென்மத்தில் ஆரம்பத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் திங்கள் செவ்வாய் 2 நாட்களில் கொஞ்சம் காரிய தடைகள் தடைப்படும். இது பொதுவான பலன்தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.